அதிகாரம் 34, 35 வாசிக்கலாம். யாரும் தேவ வசனத்துக்கோ ஞானமா நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவர் நீங்க அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்கள் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்களும் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாயிருங்கள். அன்பாயிருக்கணும் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனத்தை நம்ம தியானம் செஞ்சோம். பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமுக்கும் நம்ம போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமுக்கு போறோம், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறோம். அங்க என்ன செய்வாங்க? அன்பா வரவேற்பாங்க. ஒரு டிசிப்ளின்ல என்ன பண்ணிருப்பாங்க? நல்ல ஒரு துணியை என்ன பண்ணிருப்பாங்க? அது நல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு பொம்மையா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம். ஒரு ஷோரூம்ல என்ன பண்ணுவாங்க? ஜனங்களை காட்டுறதுக்காக ஒரு ஷோக்கு வச்சுப்பாங்க. நம்ம போயிட்டு அதை பார்த்து என்ன பண்றோம்? நம்ம கண்ணு என்ன ஆகுது? ஓ, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. நம்ம என்ன நம்ம வாங்க முயற்சி எடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும்? வெளிச்சமாய் இருக்கணும். ஒருவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? அன்பு மாறி போச்சு. பாட்ட பண்ணாரா ஐயா? கணவன் அன்பு மாறிடும், பிள்ளைகள் அன்பு மாறிடும். அல்லேலூயா. தாய் தகப்பனோட அன்பு மாறிடும், மனைவியின் அன்பு மாறிடும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாத. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிற அன்பு மாறி போவோம். ஆனா கர்த்தராதி கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை அரவணைக்கிற தேவன், உன் தாயின் கருவிலே உருவாக்கிற தேவன், அவர் ஒரு நாள் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? மறக்கவே மாட்டாரு அவரே. அல்லேலூயா. என் பிள்ளை, என் செல்லமே, என் மைடருமே, பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? அரவணைக்கிற பார்க்கணும். கடைசியில் அந்த பிள்ளைகள் பெருசாயிட்டா கரையிறாங்க. சில பசங்க நல்லா பாக்குறாங்க, சில பசங்க பாக்குறாங்க, சில பசங்க கரையிறாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தேவ வார்த்தை அதுதான் சொல்லுது. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். A new commandment new commandment that you love one another, just as I have loved you. You also are to love one another. By this all the people will know that you are my disciples, if you have love for one another. Amen. Hallelujah. தேவன் அன்பாகவே இருக்கிறாரே. ஒரே குணம். அல்லேலூயா. அவருக்கு ஒரே குணம் தான் இருக்குது, வேற குணம் இல்லை. ஆனா மனுஷனுடைய அன்பு எப்படி ஆகிட்டு போ? மாறி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு எப்படி இருக்க மாட்டான்? இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த சபை, அல்லேலூயா, இந்த சபை எப்படி இருக்கணும்? பழைய ஏற்பாடு காலத்திலேயே சபை எப்படி இருந்துச்சு? புதிய ஏற்பாடு காலத்துல சபை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. இதை நான் பாவம் செஞ்சுட்டாக்கா, இதை நான் தவறு செஞ்சுட்டாக்கா, ரத்த பலியை கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அவர் உனக்காக பலியானாரே. உன்னுடைய பாவத்துக்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன் நோய்களுக்காக, எல்லாத்துக்காக அவர் உனக்காக பலியான தேவன் அவரே. அவர் அன்பு எப்படிப்பட்டதோ? வேறுபட்ட அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்காக நம்ம என்ன பண்ணோம்? எப்போதும் அன்புல கட்டப்படணும். அல்லேலூயா. அன்பு இல்லைன்னாக்கா அவருடைய பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு என்ன பண்ணணுமா? மன்னிக்கிற தன்மை இருக்கணும். மன்னிக்கிற தன்மை இல்லைனாக்கா தேவன் அவருடைய பிள்ளையை கிடையாதுன்னு சொல்றார் ஆண்டவர்.
அல்லேலூயா. அதே ரோமா 5:5 என்ன பண்றோம் நம்ம? ரோமா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை என்ன பார்க்கறோம் நம்ம? ఎందుకనగా ఈ నిరీక్షణ మనలను ఆ. సిగ్గుపరచుదు. ఈ నిరీక్షణ మిమ్మల్ని సిగ్గుపరచదు. మనకు అనుగ్రహింపబడిన పరిశుద్ధాత్మ ద్వారా దేవుని ప్రేమ ఆ. మన హృదయములో కుమ్మరింపబడి ఉన్నది. கும்மரிப்பபடினது கர்த்தருடைய அன்பு. தமிழ் வாசிங்க. 5:5 ஆ. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஆ. ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஊற்றப்பட்டதினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வெட்கப்படுத்தாதோ. அல்லேலூயா. நேசிக்கிறேன். தேவன் என்னை எப்படி நேசிக்கிறாரு? அவர் அன்புதான் என்னை ரட்சித்தது. நாம் என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அவர் அன்புதான் நம்மளை மாத்தினது. அவர் அன்புதான் நம்மளை ரட்சித்தது. அவர் அன்புதான் நம்ம பாவத்தை களவப்பட்டு இருக்குது. ஒரு புதித மனிதனா நீ மாறி இருக்கிறனாக்கா அவர் அன்புதான். அவர் அன்பு இல்லைனாக்கா நம்ம மாறி இருக்க மாட்டோம். பழைய காலத்துல எப்படி வாழ்ந்திருந்தோம், பழைய வாழ்க்கையில எப்படியே நம்ம எப்படி இருப்போம்? பழைய வாழ்க்கையிலே நம்ம பாவத்தில் கடிந்து இருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? ஒரு புதிய மனிதனாக மாத்துறதுக்காக நமக்காக அவர் என்ன பண்ணாரு? அன்பாகவே இறங்கினாரு. அல்லேலூயா. அவர் அன்புதான் நம்மளை ரட்சித்தது. அல்லேலூயா. அவர் அன்பு இல்லைனாக்க அந்த உலகத்துல, அல்லேலூயா, இந்த உலகத்துல நம்ம இருந்துக்க முடியுமா? அல்லேலூயா. அன்புதான் நம்மளை ரட்சித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எந்த உலகத்துல இருக்கிற அன்பை விட்டு அந்த காட்டி நீ ஏமாந்த போய் இருக்கலாம். ஆனா அவர் அன்பு ஒரு நாளும் மாறாதது. அல்லேலூயா. அவர் அன்பு நம்மளவே பாதுகாத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. அதே நம்ம பார்க்கிறோம். சத்தியம் ரொம்ப முக்கியம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதரை பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் எப்படி இருக்கிறவன்? ஒரு மனிதனு அவன் ஆசாரின்னு வர்றான். தேவன் கட்டளைக்கு என்ன பண்றான்? அவன் கீழ்ப்படிக்கிறான். அல்லேலூயா. இன்னொருத்த வர்றான். அவன் என்ன பண்றான்? சமாரியன். அவன் என்ன பண்றான்? புறஜாதி மனிதன் அவன். அல்லேலூயா. அவன் புறஜாதி மனிதன். தேவன் சத்தியம் தெரியாது. ஆனா சபைக்கு போக முடியாது. அல்லேலூயா. இன்னொரு மனிதன் வர்றான் அவன் சபைக்கு. அவன் எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா. நான் காண்பிக்கணும், நான் மன்னிக்கிறோம் அந்த தன்மையோட வர்றான் அவன். வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் லூக்கா வாசிக்கலாங்க. 10 அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்ம லேவியனை பார்க்கிறோம். இரண்டாவது ஆசாரியனை பார்க்கிறோம். முதலாவது லேவியனை பார்க்கிறோம். மூன்றாவது சமாரியனை பார்க்கிறோம். சமாரியனை என்ன பண்றவன்? தேவனுக்கு சத்தியம் தெரியாது, சபைக்கு போக முடியாது, பாதிப்புக்குள்ள இருக்கிறான். மனிதன் பார்த்து மனதுருக்கிறான், துக்கப்படுகிறான். அல்லேலூயா. சமாரியனை துக்கப்படுகிறான், அவன் மனதுருக்கிறான். இன்னொருத்த என்ன பண்றான்? 3 பேர்ல யார் ரட்சிக்கப்பட்டாங்க? சமாரியனை மட்டும் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. ஒரு மனிதன் அவன் நோயோடு இருந்தாக்கா அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? நோயில் இருக்கிற மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? மனதுருகிறான். அல்லேலூயா. ரொம்ப துக்கப்படுகிறான். அல்லேலூயா. இரண்டாவது மனிதன் வர்றான் லேவியன். ஆண்டவரை ஆராதிக்கிறான், துதிக்கிறான். ஒரு கருணுள்ள மனுஷன் அவனுக்குள்ள கருணை உள்ள ஒரு மனிதனா கிடையாது அவன். ஆனா சமாரியன் மட்டும்
கத்தர்கிட்ட எப்படி கிளம்ப மனதுருகிக்கிறோம், வேதனைப்படணும், துக்கப்படுறான். ஒரு கருணை அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள எப்படி இருக்கணும்? கருணை உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும். மற்றவர்களை பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கருணை உள்ள மனிதனை நம்ம இருக்கணும், சமாதானம் உள்ள மனிதனா இருக்கணும். மற்றவங்க நம்ம தீமை செஞ்சாலும் அவங்க என்ன செய்யணுமா? நன்மை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. இப்ப யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு? ஆசாரனின் ஜெபத்தை கேட்டாரா? இல்ல லேவியின் ஜெபத்தை கேட்டாரா? இல்ல சமரியன் ஜெபத்தை கேட்டாரா? சமரியன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது ஒரு மனிதனவே எக்கப்படுத்த விடவே மாட்டாரே. இந்த உலகத்தை ஜனங்கள் நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். மற்றவங்களை மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும். மற்றவங்களை நேசிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் லூக்கா. இல்ல 2ஆம் வசனத்துல இருக்காது. அப்போது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அவனவே ஆண்டவர் வெற்றிக் கொள்றாரே. அல்லேலூயா. யாரை வெற்றிக் கொள்றாரே? சமாரியனவே ஆண்டவர் வெற்றிக் கொள்றாரே. அல்லேலூயா. கொஞ்சம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் எல்லாருக்கும் காட்டணும். அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் காட்டணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் சமாரியனை எதிர்த்து ஆண்டவரை பார்த்தாரு. இந்த உலகத்துல வேற யாரும் பார்க்காமல் போலாம். நம் இதயத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். பாவத்தை இந்து நீதிமானாக மாற்றின தேவன் ஒரு நாள் அவரை கைவிட மாட்டாரே. மனிதர்கள் இருந்தாலும் அல்லேலூயா, மனிதர்கள் இருந்தாலும் சில ஒரு சிலைகள் இருக்கும். என்ன இருக்கும்? மனிதர்கள் இருந்தாலும் சில ஒரு சிலைகள் என்ன? ஒரு சிலைகள் என்ன? கொஞ்சம் பேர் இருந்தாலும் சில ஒரு சிலைகள் இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. அவர் எதுக்கிட்ட காத்துறாரு. அல்லேலூயா. நாய்க்கு கூச்சில் போட்டுட்டே இருக்கும். நாய்க்கும் கூச்சில் போட்டுட்டே இருக்கும். என்ன நாய் கத்தினுக்கிறத கேட்டாக்கா, ராத்திரி சாப்பிட்டு இந்த ஜீரணம் வேணும். என்னத்துக்கு சும்மா கத்துற? சில பேர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? குளிக்குவாங்க. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? நான் காதல் கேட்ட இந்த காதல் போயினே இருக்கணும். அல்லேலூயா. ராவில போகும்போது நாய் குளிக்க சொன்னா, ஏன்னா குளிக்கிறேன்னு கேட்டாக்கா ராத்திரி சாப்பிட்டு வந்தா சரி ஜீரணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நாயை கேட்டாக்கா அவன் குளிச்சான், நானே குளிச்சேன். அவன் நானே குளிச்சுட்டு ஓடி வந்த பின்னாடி எனக்கு என்ன தெரியலையே. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா
நீ சொல்லாதே, அவரை பார்த்து கொள்ளுவார். மற்றவர்களை நம்ம தப்பு கணக்க நம்ம போடக்கூடாது. கேட்டா கர்த்தர் எல்லாத்த பார்த்து கொள்ளுவாரு. அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி அவருடைய சீஷர்களை நோக்கி இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அவன் இந்த சொந்தக்காரி மூலமா வரலாம், சொந்த பந்தங்கள் மூலமா வரலாம். அல்லேலூயா. எதைய செய்யற இடத்துல வரலாம். அவனுக்கு என்ன வரும்? இடர்கள் சொந்த பந்தங்கள் மூலமா வரலாம், அப்பா மூலமா வரலாம், அம்மா மூலமா வரலாம், மனைவி மூலமா வரலாம், குடும்பத்தார் மூலமா வரலாம். அவனுக்கு இடர்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரை செய்யற இடத்துல இவனுக்கு வரலாம் இடர்கள். அல்லேலூயா. என்ன வருது? 2ஆம் வசனம். அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடருளுண்டாகுகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. என்ன கட்டமா? அல்லேலூயா. அவனுடைய கழுத்துல ஏந்திரக்கல்லை கட்டி அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம நியாயம் திறக்க கூடாது. மற்றவங்க என்ன பண்ணணும்? நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. அல்லேலூயா. நீங்க ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. பிரச்சனை வருதா? அல்லேலூயா. பிரச்சனை வரும், உங்க மூலமா வரும், மற்றவங்க மூலமா வரும். ஆனா கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதா எச்சரிக்கா இருக்கணும். இடர்கள் வரும். அல்லேலூயா. தப்பா இதயத்தை நம்ம வைத்துக் கொள்ளாது. அதே 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உங்க சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செஞ்சா அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவனுக்கு என்ன பண்ணணுமா? மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும். நீதான் அப்பதான் ஒரு கிறிஸ்துவுடைய பிள்ளை. மற்றவங்களை மன்னிக்காத நீ என்ன பண்றது? நீ கடினமா வைத்துக் கொள்றது எதைத்தே. அப்படி கட்டங்கள் என்ன பண்ணமா? கைத்துக்கு எந்த கல்லை கட்டிட்டு சமுத்திரத்துல தூக்கி பாருங்க. எல்லாம் பயங்கரமாக வசனம். நீ வேர்ச்சினி நான் குற்றம் உரைச்சனியே உன் இதயத்தவே கடினமா வைத்துக் கொண்டிருக்கிற மகனே, உன் சகோதரன் என்ன பண்ண? நீ மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் என்னோட பிள்ளை, அப்பதான் என்னோட மகன். உலகம் உன்னை பார்க்கும். அல்லேலூயா. இதயத்துல வச்சுக்கிறது நீ. அல்லேலூயா. இதயத்துக்குள்ள எப்படி இருக்கிற நீ? லைன் கில்லரா இருக்கிற நீ. மேலைக்கு பக்தி பண்றதுக்குள்ள இருந்தா போதுமா? உள்ளக்குள்ள எப்படி இருக்கணுமா? லைன் கில்லர்ல எப்படி கட்ட கில்லர் நீ? லைன் கில்லர்ல அந்த உள்ள இருக்கிற அந்த கடினமானத்தை எடுத்து நீ எதை போட்டனா நீ ஆரோக்கியமாயிடுவேன். கரெக்டா தட்டு தேவைப்படுத்தலாம். அந்த இலை இருக்கிற அந்த கசுப்புகளே, அந்த வைராக்கியத்தை, அந்த கடினமான இதயத்தை நீ கிளியர் பண்ணிக்கணும்னா உன் ஆரோக்கியம் நல்லாயிடும். அதை வைத்தினே இருந்தானா உன் சரீரத்துக்குள்ள எல்லா அவயத்துக்குள்ள அதை பறிவிடும். கரெக்டா தட்டி தேவையை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதா இருங்க, எச்சரிக்கை இருங்க ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கல யாரு கேளா? நான் வசனம் 3 3 4
உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கை இருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவனுக்கு மன்னிப்பாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவனுக்கு உன்னை தரும் 7 தரம் குற்றம் செஞ்சாலும் 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அவனுக்கு மன்னிப்பாக. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம என்ன பண்றோம்? நம்ம செத்தே கூட என் பணத்துக்கிட்ட வரக்கூடாது. என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பேச்சுன்னு இருக்கிற உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அன்பாக இருக்கிறாரே. உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கசுப்புகளை இந்த நாளில் இயேசு நாமத்தால் எடுத்து போடணும். யூடியூப் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு பேரோட வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமா சமாதானமா மாறலனாக்கா உன்னிக்குள்ள இருக்கிற கசுப்புகளை இதயத்திலிருந்து நீ எடுத்து போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசாதே. மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இல்லையானால் இந்த நாளில் நீ தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. மற்ற மன்னிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இருக்குமானால் உலகத்திலே ஆண்டவருடைய பெரிய ஜனமா உன்னை மாத்துவாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவிகளே மன்னிக்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் மனுஷ ரூபமா இந்த உலகத்துக்கு வந்தாரு. உன்னை நேசிக்கிறதுக்காக வந்தாரு. உன்னை அரவணைக்க வந்தாரு. உன்னை பாதுகாக்க வந்தாரு. உனக்கு ஞானத்தை கொடுக்க வந்தாரு. உனக்கு பலனை கொடுக்க வந்தாரு. உன்னை உயர்த்துக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை உள்ளத்துல இறங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீ செவி கொடுக்காதே. இந்த காதல் கேட்ட மாதிரி காதலை விட்டுட்டு உலக பிரகாரமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்று தினம் செவி கொடுக்கலாம். நீ கவனமாயிரு. அல்லேலூயா. சில பேர் தூசணமா பேசலாம், பைத்தமா பேசலாம், பலவிதமா உன்னை கேவலமா உன்னை படுத்தலாம். அதுக்காக நீ சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தை மேல நீ கவனமாயிரு. 4 வசனம் வாசிக்கலாம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவனுக்கு மன்னிக்கணும். கவனமாய்க்கணும். நம்ம என்ன சொல்றோம்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டோம்னா உடனே என்ன பண்றோம்? நம்ம மன்னிக்கிற தன்மை இருக்கணும். அது அப்படியே நம்ம இதயத்துக்குள்ள பூட்டு போட்டணும். அப்படியே இல்லத்துக்குள்ள வச்சுக்கணுமானா அது பாய்ச்சினம் ஆயிடும். அது ரியாக்ஷனா மாறிடும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். அதே 12ஆம் அதிகாரம் எப்ரேல் 12:14 வசனத்தை வாசிக்கலாம். எப்ரேல் 12ஆம் அதிகாரம் 14. ஹீப்ரு 12:14. ஹீப்ரு சாப்டர் 12ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம். ஹீப்ரு 12ஆம் அதிகாரம் 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஒருவரும் கர்த்தரவே தரிசிப்பது கிடையவே கிடையாது. అందరితో సమాధానమును పరిశుద్ధాత్మతో కలిగి ఉండుటకు ప్రయత్నించుడి. పరిశుద్ధత లేకుండా ఎవరును ప్రభువును చూడరు. ఇంగ్లీష్ వాసిக்கலாம். Strive for peace with everyone and for the holiness without which no one will see God. கூட பிறந்தவர்களோடு பேசுங்க. அல்லேலூயா. நீ ஆரோக்கியமா ஆயிடுவே. ஒருவர் பரிசுத்தம் இல்லாத தேவனை விளப்ப முடியாது.
பார்க்கவே முடியாது. லைஃப் பண்ணிக்கிட்டா அல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் இல்லாத நீ எதை பெற முடியாது? ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஆண்டவர் பிள்ளை, நானும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், நானே ராபோஜி நடக்கிறேன், பேரை மாத்திக்க பைபிளை கையில வச்சுக்கனாக்கா பரிசுத்தம் ஆயிட முடியுமா? இல்லே. அல்லேலூயா. முழு இதயத்தோடும் முழு சிந்தனோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களை தான் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எச்சரிக்கா இருங்க. உங்க குடும்பத்தாரு இருக்கட்டா, உங்க எரிச்சல பந்துக்களோட இருக்கட்டா, தாய் தகப்பன் இருக்கட்டா, கூட பிறந்தவங்களோட நீ எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கா இரு. மன்னிக்காது விட்டால் நீ ஆண்டவர் என்ன பண்ண? நீ ஆண்டவருடைய அன்பை நீ பார்க்க முடியாது. உனக்கு மன்னிக்கிற தன்மை இல்லை. ஆண்டவர் கிட்ட நீ என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. எனக்கு 60 பேர் இருக்குது உன் ஜெபம் மகனே மகனே என்றவாரு. அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த மகன் மூலமா யார் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவரை நமக்காக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. உன் கோல் என்ன? நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், நான் டிகிரி பண்ணிக்கிறேன், இவ்வளவு படிச்சுக்கிறேன் அவ்வளவு படிச்சுக்கிறேன், நீ பெருமையை காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். படிப்பு ஆண்டவருக்கு பாரவில்லை, சின்னதா இருக்குது. அல்லேலூயா. உன் கோல் என்ன? சில பேர் வெள்ள பேசுவாங்க, அப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறட்டும் பலவிதமா பேசுவாங்க. அல்லேலூயா. உன் கோலிலிருந்து நீ தப்பி போவாதே. வாலிப பிள்ளைகளே, உன் கோல் என்ன இருக்குது? அந்த கோலை முடிக்கிற வரலும் பரிசுத்தத்துக்குள்ள நீ இருக்கணும். உலகம் பாவம் உன்னை தொடர்ந்து உன்னை வருத்தும். அந்த பாவம் வரும்போது அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. உன் கோல் என்னவோ அல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் நீ ஓடுகிற ஒரு நீ ஓடணும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வத போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கிற மகன் என்றாரு. நம்ம சமாதானமா இருக்கிறனாக்கா கடைசி வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்க 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்துக்கு கவனமா இருக்கணும். உலகத்துல சிந்தனைகளை நம்மளை சென்றடைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாத்தி திருத்தி அதை நல்ல வழியில கொண்டு வருதா இருக்குது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 7:12. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அல்லேலூயா. நான் வசனம், ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. என்ன பிரச்சனை? 7:20 வசனத்தை வாசி. 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ఇంగ్లీష్ పడే తెలుగులో పడే పాపము చేయక మేలు పాపము చేయక మేలు చేయుచుండు నీతిమంతుడు మేలు చేయుచుండు నీతిమంతుడు భూమి మీద ఒకడైనను లేడు. భూమిలో ஒருவரே இல்லை. அல்லேலூயா. சத்தியம் கேட்கணும். நன்மை செய்யறவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அல்லேலூயா. ஆனா எச்சரிக்கா இருங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இத பாவம்னு சொல்லுவாரு. பிசாசு என்ன பண்ணுவான்? இத பாவம் நீ செய்யலாம், பொய் சொல்லக்கூடாதுன்றார் இயேசு.
பொய் சொன்னாதானா நான் கொலை பண்றேன் பிசாசு. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்காக போய் சொன்னேன். பொய் பேசக்கூடாது என்றார் இயேசு. பொய் பேசினாதான் கொலை பண்ற பிசாசு. அல்லேலூயா. பராசு கூடாது என்றார் இயேசு. நான் பணத்துக்காக எது வேணா செய்ய முடியும்ன்ற பிசாசு. அல்லேலூயா. உலகத்துல மனுஷன் அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பணம் புகழும் என்ன இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஆத்மாக்காக சேர்த்து கிடைக்காது. ஒரு பரிசுத்தம் இல்லாத தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காண முடியாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம், கவனமா இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் தியானம் செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படலாம். அல்லேலூயா. தூங்கி எச்சிக்கிற உடனே ஜபத்திலிருந்து நம்ம கடந்து வேலைக்கு புறப்பட்டு போலாம். அல்லேலூயா. நான் உன்னை ஆனாத நான் விட மாட்டேன். மகனே மகளே, நான் உன்னிடத்துக்கு வருவேன். அல்லேலூயா. மற்ற மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கணும். கடினமா வைக்கணும். இதயத்துக்குள்ள வைத்துக்கொண்டு நம்ம மற்றவங்களை மன்னிக்காத அந்த மனிதன் மறித்தே போவான். அல்லேலூயா. அந்த பாவம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவரை பார்த்து கொண்டே இருப்பாரு. அதுக்கு இடம் கொடுக்காத தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீங்க தேடுங்க. அப்போது எல்லாமே உங்களுக்கு கிடைப்படும். ஒடுக்கப்படும் அவருடைய ராஜ்யத்தை நீதித்தை நீ தேடாத முன்னே வச்ச காலே. அல்லேலூயா. முன்னே வச்ச காலே என்ன பண்றாரு ஆண்டவரா? கோலி அநேகருக்கு செய்ய மாட்டுவாரு. மற்றவங்களை மாதிரியா நம்ம இருக்கலாம். மற்றவங்களுக்கும் உற்சாகத்தை கொண்டு வரவங்களா இருக்கலாம். நம்ம மூலமா மற்றவே சபைக்கு கொண்டு வரவங்களா இருக்கலாம். கர்த்தருடைய அன்பு எடுத்து சொல்றவங்களா இருக்கலாம். நம்ம மட்டும் பரலோக ராஜ்யம் போனோமா? எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகணும். నరకం అన్నది పరలోకం అన్నది. వాని చేయన క్రియలు చొప్పున వానికి ప్రతిఫలం. நீ என்ன பலன் கொடுக்கிறோம், அந்த பலனத்தை யார்கிட்ட பெற்றுக்குவே? அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்குவே. மனுஷ கண்ணுகளை நீ ஏமாத்தலாம், மனுஷனை நீ ஏமாத்தலாம். உண்டாக்கல கர்த்தரை ஏமாத்தவே முடியாது. அவர் எல்லாமே வானத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் மகள் எந்த உயிரை போய் கொண்டிருக்கிறாட்டோ அவர் வானத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீ உண்மையா இருந்தாக்கா உண்மையான சபை ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. ஒரு பாடலை பாடும்போது